எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு ப்ரொக்ராஸ்டினேட்டர். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் எப்படி ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட்டை பண்ணுன்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பாட்டிலோட மூடியை தனியாக கழட்டி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு சைக்கிள் டியூப் வேல் தேவை. இதோட பின் இதுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். என்கிட்ட வந்து இந்த பின்னு தனியாக இருக்குது. இப்போ இதை எடுத்து இந்த மவுத்துக்குள்ளே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பிளாஸ்டிக் பாட்டிலில் நம்மளோட டியூப் வேல்வ் நுழையிற மாதிரி ஒரு ஓட்டை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த வேல்வ் எடுத்து இந்த ஓட்டையில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த டியூப் வேல்வை பாட்டிலுக்குள்ளே விட்டு இந்த ஓட்டை வழியாக வெளியே எடுக்கணும். ஸோ இதை பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த டியூப் வேல்வோட மேலே சின்னதாக கயிறு கட்டி அதை யூஸ் பண்ணி நான் இந்த பாட்டிலுக்குள்ளே இருந்து இந்த வேல்வை வெளியில் இழுக்க போகிறேன். நான் இப்போ இதில் போட்ட ஓட்ட வழியாக காற்று வெளியில் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த வேல்வை சுற்றி லைட்டாக எம்சில் ஒட்டிடலாம். இப்போ இந்த வேல்வை நல்லா டைட்டாக லாக் பண்ணிடலாம். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக உங்கள் வீட்டில் காலியான பழைய ஸ்ப்ரே பெயிண்ட் இல்லைனா ரூம் ஸ்ப்ரே ஏதாவது இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி எடுத்து அதோட மேல் பகுதி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போதைக்கு இதுலேருந்து இதோட நாசல் பகுதியை வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை சுற்றி இருக்கிற மெட்டல் ஏரியாவை நல்லா கொஞ்சம் ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அடுத்ததாக இந்த பீஸ் நுழையிற அளவுக்கு நம்மளோட பிளாஸ்டிக் பாட்டிலோட மூடி எடுத்து அதோட சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கணும். இப்போ இந்த பீஸ் இந்த ஓட்டை வழியாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு எம்சியில் யூஸ் பண்ணி இதை இந்த கேப்போட நல்லா சுற்றி ஒட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற டியூபோட லென்த் வந்து கம்மியாக இருக்குது. இந்த பாட்டிலோட கீழே வரைக்கும் அது போகலை. ஸோ இந்த டியூபோட லென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த டியூப்பில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இன்னும் டிரான்ஸ்பரண்ட் டியூப் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை இதோடு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கீழே வரைக்கும் போகுது. இப்போ நம்ம எடுத்து வச்ச நாசல் பகுதியை இதில் கனெக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஸ்ப்ரே பாட்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது தண்ணி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த பாட்டிலை நல்லா டைட்டாக மூடிடணும். இப்போ இந்த பாட்டிலுக்குள்ள ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதில் தேவையான அளவுக்கு காற்று அடிச்சுக்கோங்க. இப்போ இதை ஸ்ப்ரே பண்ணி இது ஒர்க் ஆகுதான்றதை பார்த்துடலாம். ஸோ இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ அடுத்ததாக இதில் பெயிண்ட் ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த பாட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷரை குறைச்சிடணும். அது வந்து சிம்பிளாகவே பண்ணிடலாம். இந்த வேல்வோட பின்னை நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும், அதுக்குள்ளே இருக்கிற காற்று வந்து வெளியே வந்துடும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பிளாக் பெயிண்ட் வச்சுருக்கேன். இதை தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட பெயிண்டில் தேவையான அளவுக்கு டர்பன்டைன் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக வேணும்னா பெயிண்ட் வந்து பாட்டிலுக்குள்ளே இருக்கும் போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கோலி குண்டு எடுத்து இந்த பாட்டிலுக்குள்ளே போட்டுக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலோட ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இது ஒர்க் ஆகுதான்றதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் வந்து இந்த பிவிசி பைப்போட பார்ட்ஸை தான் பெயிண்ட் அடிக்க போகிறேன். இப்போ இந்த பாட்டிலை வச்சு இதை பெயிண்ட் பண்ணி பார்த்துடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பண்ண சென்ட்ரிஃபியூகல் வாட்டர் பம்போட பாடி. நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் அதை அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பிவிசி பார்ட்ஸை நல்லாவே பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ இது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம பண்ண ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காற்றை இந்த பாட்டிலுக்குள்ளே பம்ப் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். ஸோ பாட்டிலுக்குள்ளே வந்து ஹை ப்ரெஷர் இருக்குது, வெளியில் அட்மாஸ்பியரில் வந்து லோ ப்ரெஷர் இருக்குது. ஸோ காற்று வந்து எப்போவுமே ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு தான் மூவ் ஆகும். நம்ம வந்து இந்த ஸ்ப்ரே பெயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணும்போது மேலே இருக்க நாசல் வந்து ஓப்பன் ஆயிரும். அப்போ வந்து பாட்டிலுக்குள்ளே இருக்க ஹை ப்ரெஷர் ஏர் வந்து கீழே இருக்கிற பெயிண்ட்டை டியூப் வழியாக மேலே ஏற்றி நாசல் வழியாக வெளியே ஏற்றிடும். இதே மாதிரி தான் ஒரிஜினல் ஸ்ப்ரே பெயிண்ட் கூட ஒர்க் ஆகும்.
ஸோ காஞ்ச பிறகு இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இது ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம வீட்டிலேயே செஞ்ச ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து நல்லாவே வேலை செய்யுது. ஸோ இன்றைக்கி வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றது கீழே கமெண்ட்ஸில் போய் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோவில் தான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.